ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். அதாவது செல்ஃப் லவ்வை பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்களில் நாங்களே முதலீடு செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன எங்களில் நாங்களே முதலீடு செய்கிறது? நாங்கள் காசை கஷ்டப்பட்டு முளைக்கிற நாங்கள் நிறைய சேர்த்து வைக்கிற நாங்கள் இந்த விஷயத்தை தான் கூட செய்கிற நாங்கள் யார் யாருக்காண்டி எல்லாம் சேர்ப்போம்னா, எங்களோட குடும்பத்துக்காண்டி சேர்ப்போம். நாங்கள் கல்யாணம் கட்டாடிலும் எங்களோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபுக்காண்டி சேர்ப்போம். கல்யாணம் கட்டவே இல்லை, பிள்ளைகளுக்காண்டி சேர்ப்போம். பிள்ளைகளே வேற இல்லை, கல்யாணம் கட்டவும் இல்லை. ஆனால் நாங்கள் பேர பிள்ளைக்கும் சேர்த்து சொத்துக்களை சேர்த்து வைப்போம். அது எங்களுடைய ஒரு பண்பாக காலங்காலமாக இருந்து வருது. ஆனால் இதில் என்ன விஷயம்னு சொன்னால், அதெல்லாம் செய்கிறது அடுத்த கட்டம், செய்யாதீங்க ஒன்றும் சொல்லலை. ஆனால் முதலாவது விஷயம் உங்களுக்காண்டி நீங்கள் கொஞ்சம் காசுகளை செலவழிங்கோ. உங்களுடைய நலன்கள், உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பார்க்கணும். முதலாவது சுவர் இருந்தால் தான் சித்திரமும் வரையலாம். சரியோ? முதலாவது விஷயம் நீங்கள் உங்களை கவனிக்காமல் பகலாக உழைச்சி போட்டு கடைசியாக பார்த்தா காசு எல்லாம் சம்பாதிச்சு வச்சுருப்பீங்க. பெட்டில் இருந்து பெட் ரெஸ்ட் தான் எடுத்து அந்த ஹாஸ்பிட்டல் செலவை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி சில அனுபவங்களை நம்ம பார்த்துருக்குறோம். அதால தான் நான் சொல்கிறது, எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் முதலாவது உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்க. இன்னொருத்தர் உங்களை லவ் பண்ண இல்லைன்னு சொல்லி கவலைப்படுற விட்டுட்டு, முதலாவது உங்களுக்கு நீங்கள் பிடிச்ச மாதிரி இருக்கிறீங்களா அதை நீங்கள் பாருங்க. அதுக்கு பிறகு தான் இன்னொருத்தருக்கு உங்களில் விருப்பம் வரும். உங்களுக்கே உங்களை பிடிக்கலன்னு சொன்னால் நீங்கள் எப்படி மெட்டாக்கள்கிட்ட அதை எதிர்பார்க்கலாம்? இதுதான் உண்மையான விஷயம். முதலாவது உங்களை நீங்கள் லவ் பண்ணுறது, உங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது. இது காலங்காலமாக நிறைய பேர் விடுற பிள்ளையை தான். ஏன்னா எங்களுக்காண்டு நாங்கள் செலவழித்தா அது எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், ஏன் சும்மா காசை அநியாயமாக்குறீங்க? அந்த விஷயம் நாங்கள் என்னத்துக்காண்டு உழைக்கிறோம்? நாங்கள் வாழ்கிறதுக்காண்டி, நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்காண்டி தானே உழைக்கிறோம். அப்போ நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு காசை சம்பாதிச்சு, நாங்கள் சம்பாதிக்கிற காசுலேயே எங்களால் வாழ முடியலைன்றா அப்புறம் எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவான்? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறான்னு சொன்னால், உங்களுக்கு வர ப்ராஃபிட், அதாவது இன்கம்மை நீங்கள் என்ன செய்வீங்க? ஒன்று, முதலாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு குறிப்பிட்ட இதை முதல்ல எடுத்து வைப்பீங்க. அடுத்தது கொஞ்சம் செலவழிக்கணும். அடுத்தது சேவ் பண்ணணும். அதில் 20% சேவ் பண்ண நீங்கள் சேவ் பண்ணுற விஷயம் பிறகு ஒரு நாள் உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களோட பிஸ்னஸ் டல்லாக போகல, ஒரு பிரச்சனை வரைக்க, ஏதாச்சும் எமர்ஜென்சிக்கு தேவைப்படும் போது அது பயன்படும். சேவ் பண்ணுறது நல்ல விஷயம்தான், சேவ் பண்ண வேணாம்னு சொல்லல. உங்களுடைய லைஃபுக்கான நீங்கள் சேவ் பண்ணணும். பிறக்காத பிள்ளைக்கும் பேர பிள்ளைக்கும் பூட்ட பிள்ளைக்கும் சேவ் பண்ணணுமான்னு சொல்லல. ஆனால் முதலாவது நீங்கள் உங்களுக்காண்டி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு சேவ் பண்ணி வைக்கிற நல்ல விஷயம், அது உங்களுக்கு தேவையும் தான். அதை விடுத்து மேலதிகமாக இப்போ நீங்கள் வார காசை கொஞ்சம் செலவழிக்கணும். உங்களோட குடும்பத்தோட கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும். அந்த காசை அந்த குறிப்பிட்ட டைமில் அவங்களோட என்ஜாய் பண்ணாமல் நீங்கள் அதை சேர்த்து வச்சும் பிரயோசனம் இல்லாமல் தான் போகும். நீங்கள் அந்த டைம் ஒரு உங்களுடைய லைஃப் பார்ட்னரோ இல்லை லவரோ இல்லாட்டி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கும்போது அவங்களோட உங்களுக்கான டைம் அண்ட் மணியை ஒதுக்கி ஒரு குறிப்பிட்ட இதை செய்யணும். முதலாவது உங்களோட ஃபேமிலிக்காண்டி கொஞ்சம் டைமை ஒதுக்கணும். அடுத்து உங்களுடைய நண்பர்கள்லாம் உண்மையாகவே எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையான தூண்களாக இருக்கிறது. நாங்கள் எவ்வளவு லைஃப்பில் விழுந்தாலும் எங்களை பற்றி பிடிச்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு சொத்து, அசட் நண்பர்கள். அப்போ அதையும் நீங்கள் சரியாக பில்ட் பண்ணி வச்சுருக்கணும். அது முக்கியமான விஷயம். இது எங்களோட உறவுகள், நல்ல உறவுகள், எங்களுக்கு நல்லது செய்கிற எங்களோட சொந்தங்கள், உறவுகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவையோட கொஞ்சம் நாங்கள் செலவழிக்கணும். அப்போ அதுகளுக்கான நீங்கள் செலவழிங்க. அதோட உங்களுக்குன்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்ச உடுப்புகளை வாங்கி போடுறதா இருக்கட்டும், அல்லது உங்களுக்கு ஒரு விஷயம் சந்தோஷத்தை கொடுக்குது, கான்ஃபிடென்ட்டை கொடுக்குதுன்னா அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இப்போ அதை செய்யாமல் தான் நீங்கள் காசை சேர்த்து வைக்கணுன்றது எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்காண்டி வாழுங்கோ. மற்றது உங்களுக்காண்டி கொஞ்சம் சேவ் பண்ணுங்க, உங்களுக்காண்டி செலவழிங்கோ, உங்களுக்காண்டி இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இது உண்மையாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை
உடல் ஆரோக்கியத்தை இல்லை மன ஆரோக்கியத்தை பார்க்காம கவனிக்காம ஒரே அழுத்தங்களோட ஓடிக்கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இயலாம இருக்கும்போது ஒருத்தர் வந்து உங்களை டேக் கேர் பண்ணி பார்க்கலன்னு சொல்லிக்கு உங்களுக்கு அந்த நேரம் வந்து சரியா ஒரு மனசு வந்து உடையும். அப்போ யோசிப்பீங்க, அட எனக்காண்டி கொஞ்சம் வாழ்ந்திருக்கலாமே, இவ்வளவு தூரம் உழைச்சேனா, இவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான், இவ்வளவு ஆட்களுக்கு எல்லாம் செஞ்சேன் நான், ஆனால் எனக்குன்னு சொல்லி நான் எதுவுமே செய்து வைக்கலைன்னு சொல்லி நீங்கள் அப்போ ஃபீல் பண்ணுவீங்க. தனியா இருந்து நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணலாம். நிறைய புத்தகங்கள் படிக்கலாம். புத்தகங்கள் வாங்குறதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அல்லது உங்களுடைய ஸ்கில் ஒன்றை டெவலப் பண்றதுக்கு, நீங்க அடுத்த கட்டத்துக்கு ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு சொன்னா, அத வந்து டெவலப் பண்றதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்படி தாராளமா எல்லா விஷயத்திலயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். சிலது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன குடுக்கும். இப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்றது, இப்ப நீங்க படிக்கிற விஷயம்னா, கட்டாயம் அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்னை குடுக்கும். உங்களோட லைஃப்ப வந்து சேஞ்ச் பண்ணிவிடும். அதே நேரம் வந்து நீங்க செய்ற ஒரு ஒரு செலவுகள் வந்து சில நேரம் வந்து உங்கள அடுத்த கட்டத்துக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டா கொண்டு போறதுக்கு உதவும். உங்கள கவனிக்காம விட்டீங்கன்னு சொன்னா, அந்த கான்ஃபிடென்ட் வந்து சுத்தமா உடைஞ்சிரும். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, முதலாவது உங்கள கவனியுங்க. யார் என்ன சொன்னாலும் இதான் உண்மை. லைஃப் லாங் ஃபுல்லா ட்ராவல் பண்ற ஒரு ஆளுண்டா அது நீங்கள் மட்டும்தான். ஸோ உங்கள இன்வெஸ்ட் பண்ணுங்கோ, உங்கள கவனிங்கோ, நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணுங்கோ, நிறைய விஷயத்த தெரிஞ்சு கொள்ளுங்கோ. நான் வந்து சில விஷயங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ற செல்ஃபா வந்து சில விஷயங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதால தான் நானும் என் லைஃப்ல வந்து கொஞ்சம் முன்னுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குது. என் லைஃப்ல கொஞ்சமாச்சு சேஞ்ச் பண்ணி விட்டுக்கொண்டு தான் இருக்குது. அது நான் புத்தகங்கள் படிப்பேன், புத்தகங்கள் வாங்குவேன். அதுக்குரிய இது நாங்க லைப்ரரிலயும் எடுத்துக்கொள்வேன், வெளியிலயும் புத்தகங்கள் வாங்குறேன் நான். அதோட வந்து நான் கிளியரா எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸுண்டா தான் போடுவேன். அந்த கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு அப்ப தான் வரும். எனக்கு பிடிக்காத ஒரு ட்ரெஸ்ஸுன்னு சொன்னா, அது எனக்கு அது ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்ப அதால எனக்கு மேக்ஸிமம் எடுக்கிற உடுப்பு வந்து நல்ல ஒரு தரமான பிராண்டடான உடுப்பெல்லாம் தான் நான் எடுக்கிறேன் நான். பிராண்டட் இல்லாட்டிலும் ஓரளவுக்கு எனக்கு அது வந்து போடும்போது நல்ல ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ரிச் ஃபீலை கொடுக்கக்கூடிய மாதிரி ட்ரெஸ்ஸுகளை வந்து நான் சாய்ஸ் பண்ணுவேன். அதை விட வந்து என் ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து என் உடம்பை வந்து கட்டுப்பாடாக வச்சிருக்கிறதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நான் கூட. அதை விட நான் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு சில பயணங்கள் மேற்கொள்கிறது, என் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களோட போய் வர்றது, எல்லாத்தையும் எனக்கு பிடிச்ச ஆக்களோட எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறதுன்னு சொன்னால் ஃபேமிலியோட சேர்ந்து அதுக்கு எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதிலே வந்து எனக்கு ஹாப்பினஸ் வந்து ரிட்டர்னாக வரும். சிலதில் வந்து சில இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து அது எனக்கு திருப்பி என்ன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு பயணமாக கூட அது இருக்கும். அப்போ நான் கண்டிப்பாக வந்து இதை உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்களும் இதை வந்து லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். உண்மையாகவே ஒரு லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். உங்களுக்காண்டி வாழுங்க. தயவுசெய்து உங்களுக்காண்டி வாழுங்க. நன்றி.